இப்போ பார்த்தீங்கன்னா புயல் வரும்னு சொல்லியிருக்காங்க. தேதி 28, இன்றைக்கி நைட்டிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் புயல் சொல்லியிருக்காங்க. ஆனால் போன வாட்டி கஜா புயல் வந்தப்போ யாரும் எச்சரிக்கையாக இல்லை. அதாவது நம்ம அது ஒரு இதாக நார்மலாக எப்பவும் போல் அப்படியே விட்டாச்சு. பட் ஆனால் நார்மலாக சொன்னாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணும், சேஃபாக இருந்துக்கணும். அதுவும் இல்லாமல் மரம் செடி மரத்தெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கிளையெல்லாம் கொஞ்சம் கழிச்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது சேஃப்டியாக இருக்கும். போன வாட்டி கஜா புயல் வந்தப்போ ஃபுல்லாக எல்லா மரமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் புயல் வருதோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃபாக இருக்கணும். இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மரத்தெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ டைம் கிடைக்கிறப்பயே அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். உங்களுக்கு மரமும் சேஃப்டியாக இருக்கும், நீங்களும் சேஃப்டியாக இருக்கலாம். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்களையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க. ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன், ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நைட்டெலாம் மழை பெறுன்னு சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மாக. ஆனால் இப்போதைக்கு கிளைமேட் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. ஏன்னா காலையிலேருந்து வெயிலும் வேறு அடிக்கலை. புதுக்கோட்டைக்கெலாம் ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க.